வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். சின்னையா, பாத்திமா வாங்க. பாத்திமா, என்ன சின்னையா? ஈஸ்வரி தோசை கரண்டியால கையை சுட்டுக்கிட்டாலாமே. உங்களுக்கு எப்படி தெரியும் இது? ஐடியா கொடுத்ததே நான் தானே. இது என்ன சொல்றீங்க நீங்க? பின் என்ன சின்னையா, அபி எனக்கு மெசேஜ் பண்ணி விஷயத்த சொன்னான். அதை கேட்டதும் என்னாச்சோ ஏதாச்சோன்னு பதறி போய் ஓடி வரேன். நீங்க என்னடானா எனக்கு எப்படி தெரியும்னு சந்தேகப்பட்டு கேள்வி கேக்குறீங்க. அதான் எரிச்சல்ல ஐடியா கொடுத்ததே நான் தானே சொன்னேன். அதுவும் புரியாம நீங்க திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கீங்க பாருங்க. என்ன சின்னையா நீங்க? டாக்டர், ஈஸி கொண்டு பயப்படுற மாதிரி இல்லல்ல? அதெல்லாம் அடியில ஒன்னும் ஆழமாப்படல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நத்திங் டு வரி. நீங்க பயப்படாம இருங்க. பரவாயில்ல சின்னையா, எனக்கு இப்போ நல்லாதான் இருக்கு. நமக்கு எந்த கையில அடிபட்டிருக்கோ அந்த கையில கட்ட போடாம வேற கையில கட்டு போட்டு வச்சிருக்காளே துளசி. இப்ப என்ன பண்றது? சின்னையா, நீங்க போங்க. பார்க்கிங்ல இருந்து கார் எடுத்து வெளியில நிப்பாட்டுங்க. நான் ஈஸ்வரியை கூட்டிட்டு வரேன். சரி பாத்திமா. டாக்டர், ஈஸி நான் கார் எடுத்து விடுறேன், நீ பத்திரமா வா. துளசி, என்ன பண்ணி வச்சிருக்க? ஏன்கா, என்ன ஆச்சு? எனக்கு பாரு, இந்த கையில அடிபட்டு நான் கட்டு போட்டிருக்கேன். நீ என்னடானா இதே மாதிரி ரைட் ஹேண்ட்ல கட்டு போடாம லெஃப்ட் ஹேண்ட்ல கட்டு போட்டு வச்சிருக்க. அச்சச்சோ, இத நான் கவனிக்கவே இல்லக்கா. நான் அபிகிட்ட வீட்ல கையில காய மாதிரி மார்க் பண்றப்பவே கேட்டேன். கைய மாத்தலல்ல, ஈஸ்வரி அக்காக்கு எந்த கையில காயம் பட்டிருக்கோ அதே கையில தானே இத பண்றேன்னு கேட்டேன். அபிதான் ஆமா ஆமான்னு சொல்லுச்சு. நானும் கவனிக்கல. சாரிக்கா. இப்ப என்ன பண்றது? என்ன பண்றதா? கட்ட மாத்தி கட்ட வேண்டியதா? அப்போ கட்ட மாத்தி கட்டினா சின்னையா பாக்குறப்போ காயம் இந்த கையில இருந்துச்சு, இப்போ அந்த கையில கட்டிருக்கியேன்னு கேட்டு பிரச்சனை தானே பண்ணுவாங்க. சின்னையாவை எப்படியாவது சமாளிக்கலாம். ஆனா எனக்கு ஒரு கையில கட்டும் உனக்கு ஒரு கையில கட்டும் இருந்துச்சுன்னா அது இன்னும் பெரிய பிரச்சனை ஆயிடும். அதனால நான் சொல்றத கொஞ்சம் கேளு. டாக்டர், துளசிக்கு கட்ட மாத்தி போட்டு விடுங்க. சரி ஈஸ்வரி, நான் மாத்தி போட்டு விடுறேன். வா துளசி. ஈஸுக்கு இந்த கையில தானே தோசை கரண்டியில சூடு பட்டுச்சு, இப்ப இந்த கையில கட்டு போட்டுருக்கா. ஒண்ணுமே புரியலையே. அக்கா, கட்ட மாத்தி போட்டத சின்னையா கண்டுபிடிச்சிருவாங்களோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. சின்னையா வர என் கைய உத்து உத்து பாத்துட்டு இருக்காங்க. நீ சின்னையாவை நினைச்சு ஒன்னும் பயப்படாத, நான் அவரை சமாளிச்சுக்கிறேன். சரிக்கா.